ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் ரீயூனியன் பாசிபிளான்னு கேட்குறீங்க. ஓகே, ஸோ அதனால் நம்ம அதை பற்றி ரீடிங் பார்க்கலாம். இப்போ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கும் அவங்களுக்கும் கம்யூனிகேஷன்ஸ் வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட போஸ்ட் ரீடிங் வேணும், போஸ்ட்டில் ஹீலிங் வேணும், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், நெகட்டிவிட்டியில் இருக்கேன், லைஃப்பில் எல்லாமே ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருக்குது, என் மைண்டில் ஒரு பீஸ் இல்லை, எனக்கு ஒரு ஹீலிங் வேணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து மனுஷனை பிறந்தாச்சுன்னா எல்லாருக்குமே தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கும். ஷோராக அது இருக்கும். உங்களுக்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே இங்கே தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் வந்து இங்கே அமைன்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்தப்பட்ட நம்ம லைஃப்பில் நடக்கிறது எதுவுமே நம்ம கையில் கிடையவே கிடையாது. ஏன் சொல்லலைன்னா, நான் எதிர்பார்க்குற மாதிரி என் லைஃப் அமையலை. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இங்கே எதுவும் நடக்கலை. எல்லாமே யூனிவர்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம லைஃப் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம லைஃப்பில் லீட் பண்ண முடியாது. ஓகே, எது நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு தெரியுமா என்ன? நம்ம எப்போ செத்து போகும் நமக்கு தெரியுமா என்ன? யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம கையில் இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ அது இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே இங்கே தலையெழுத்துன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எல்லாருக்குமே இருக்குது. இப்போ ஒரு அம்மா ஒரு குழந்தைய 10 மாதம் சுமந்து தாய்ப்பால் கொடுத்து வெயில் படாமல் கஷ்டப்பட்டு மழை படாமல் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த அம்மா தன்னோட குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னால் எவ்வளோ ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்து அந்த குழந்தைய சேஃப்டியாக பார்த்துக்கிறாங்க. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னதான் இந்த அம்மா அந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து தாங்கினாலும் இந்த குழந்தைக்கு தலையெழுத்து ஒன்று இருக்குதா இல்லையா? இந்த குழந்தை தன்னோட தலையெழுத்தை கண்டிப்பாக அனுபவிச்சுதானே ஆகணும். புரியுதில்லை? நீங்கள் எப்படி வந்து ஒருத்தவங்களை நீங்கள் தாங்கினாலும் சரி, தாங்காமல் போனாலும் சரி, அவரவருக்கு தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது, அதை அனுபவிச்சு தான் ஆகணும். புரியுதுல்ல? அந்த அம்மா எவ்வளோதான் அந்த குழந்தைய கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க எவ்வளோதான் சேஃப்டி பண்ணி பார்த்தாலும், ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்தாலும் அந்த குழந்தையோட தலையெழுத்து அந்த குழந்தை அனுபவிச்சே ஆகணும். ஸோ இன்னொருத்தவங்க தலையெழுத்தை அனுபவிக்கும் போது நம்மளால் அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இப்போ ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு பர்சன் மேலே ஓவர் அடிக்ட் ஆகுறீங்க, ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகி ஓவர் அடிக்ட் ஆகி அவங்களோட தலையெழுத்தை நீங்கள் அனுபவிக்க விடாமல் அந்த தலையெழுத்தில் போய் நீங்கள் வந்து பங்கு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஓவர் அடிக்ட் ஆகி ஆக்சுவலி அவன் தலையெழுத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓவர் அடிக்ட் ஆகி ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகி அவன் தலையெழுத்து தூக்கி உங்கள் தலைக்கு மேலே வைக்கிறீங்க. ஆக்சுவலி உங்களோட தலையெழுத்தை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியல. நம்மளே ஒவ்வொரு நாளும் வடிவேல் சொன்ன மாதிரி இந்த இங்கே இருக்க மக்களுக்கு மத்தியில் உயிரை பிடிச்சிட்டு வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம தலையெழுத்தை ஃபேஸ் பண்ண முடியாமல் திண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பின் பேரில், காதலின் பேரில் அவங்க மேலே ஓவர் அடிக்ட் ஆகி அட்டாச்மெண்ட் ஆகி அவன் தலையெழுத்து தூக்கி உங்கள் தலைக்கு மேலே வச்சா ஏன் டிப்ரெஷன் ஆக மாட்டீங்க? ஏன் சேட் ஆக மாட்டீங்க? வந்தீங்களா, உங்கள் தலையெழுத்தை அனுபவிச்சிங்களா, போயிட்டே இருங்க. அவங்க தலையெழுத்தை அவங்க அனுபவிக்கட்டும். அடிக்ட் ஆகாதுங்க, அட்டாச்மெண்ட் ஆகாதுங்க. நீங்கள் அடிக்ட் ஆகுறதுனால தான், அட்டாச்மெண்ட் ஆகுறதுனால தான் அங்கே அவங்க கையில் ரத்தம் வந்து உங்களுக்கு இங்கே வலிக்குது. நீங்கள் டிட்டாச்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அவங்க ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தாது. அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எந்த அளவுக்கு நீங்கள் அட்டாச்மெண்ட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் கண்டிப்பாக வரும். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் எந்த உறவாக இருக்கட்டும், ஓவர் அட்டாச்மெண்ட் எந்த இடத்த நீங்கள் ஆகுறீங்களோ அந்த இடத்த கண்டிப்பாக செப்பரேஷன். காரணம் என்ன? ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு அவங்க நீங்கள் பயங்கரமாக டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, பயங்கரமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, அப்போ ஒரு கிளி வந்து ஃப்ரீடமாக பறந்துட்டுருக்குது, லைஃப் அழகாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குது. இந்த கிளி இதுக்கு கூட்டுக்குள்ளே போட்டு அது அப்போ கூட்டுக்குள்ளே போட்டு வளர்க்கும்போது இந்த கிளிக்கு எப்பண்டா நம்ம பறக்கலான்னு தோணும், எப்பண்டா நம்மளை வெளியே விடுவாங்க, எப்பண்டா பறக்கலான்னு தோணும். நீங்கள் அதே மாதிரி ஓவர் அடிக்ட், ஓவர் அட்டாச்மெண்ட் பேரில் ஒரு மனுஷனை நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட்டை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. அவங்களுக்கு ஃப்ரீடம் இல்லாமல் போகுது. அப்போ அவங்களுக்கு அதை விட்டு வெளியே ஓடணும்னு தான் தோணும். அடிக்ட் ஆகாதுங்க, அட்டாச்மெண்ட் ஆகாதுங்க. எவ்வளோ தடவை சொன்னாலும் மறுபடியும் தப்பை எல்லாமே பண்ணுறீங்க. அவங்க தலையெழுத்து அவங்கவுங்க அனுபவிக்கட்டும். நம்ம வேலையை பார்ப்போம். ஃப்ரீயாக இருங்க. யாரையும் இங்கே திருத்த முடியாது. நம்ம திருத்திக்கலாம்.
ஓகே. யாரையாவது திருத்த போகிறேன் காதலால் வந்து இவங்களை திருத்த போகிறேன் நீங்கள் இருந்தீங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. நம்மளால் இங்கே யாரையுமே திருத்த முடியாது. வந்தோமா நம்ம வேலையை பார்த்தோமா போயிட்டே இருங்க. ஓகே, உங்கள் தலையெழுத்தை மட்டும் ஃபேஸ் பண்ணிக்கோங்க. அம்மாவுக்கு தலையெழுத்தை ஃபேஸ் பண்ணுறது, அப்பாவுக்கு தலையெழுத்தை ஃபேஸ் பண்ணுறது, லவ்வருக்கு தலையெழுத்தை ஃபேஸ் பண்ணுறது, ஒய்ஃபோட தலையெழுத்துக்கு ஒன்றும் இல்லை. அவங்க தலையெழுத்துக்கு உங்கள் தலைக்கு மேலே வைக்கும் போது பாரம் உங்களுக்கு கூடும். வைக்கிறது தப்புன்னு கிடையாது. லாஸ்ட் நீங்கள் சேடாக இருப்பீங்க, நீங்கள் டிப்ரெஷனாக இருப்பீங்க, அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே, King of Pentacles, okay. Wheel of Fortune, Ten of Swords, Seven of Cups, Six of Pentacles, Fool, Page of Pentacles, Four of Swords, Hermit, Knight of Cups, Ace of Wands, Queen of Cups. Okay, so bottom of the deck, Two of Pentacles, creativity, cleansing with the fast, okay, traveling, Caesoponia, adventure, source, abundance, courage, friendliness, participation, thunderbolt, turning in, beyond the world. Okay, ஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண பர்சனுக்கு ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா, அதை பற்றி தான் பார்க்குறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசினேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம்.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நீங்க லவ் பண்ற பெர்சன் உங்க மைண்ட்ல உள்ள ஒரு பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, வசதி வாய்ப்பு உள்ள ஒரு பெர்சன், ஃபினான்ஷியலிக்கு எந்த ஒரு குறை இல்லாத பெர்சன், லைஃப்ல எல்லா அபண்டன்ஸும் உள்ள ஒரு பெர்சன். நல்ல ஃபேமிலி, நல்ல கெரியர், நல்ல சொத்து, எல்லாமே எல்லாமே உள்ள ஒரு பெர்சன். எல்லா அபண்டன்ஸும் உள்ள ஒரு பெர்சன் தான் அந்த ஒரு பெர்சன். ஓகே. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, ரொம்பவே ட்ரெடிஷ்னல் பர்சன், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன், ட்ரெடிஷ்னல் ரூல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன். மேபி ஆல்ரெடி நீங்கள் ஒரு மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட நீங்கள் டீல் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லைன்னா இப்போ மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தாச்சுன்னா அவங்களோட ஒய்ஃப் தான் தேர்ட் பார்ட்டி இங்கே நமக்கு வர்றாங்க. மேரேஜ் ஆகாத ஒரு பர்சன் சொல்லும் போது ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ஃபேமிலின்னு சொல்லும் போது ஃபேமிலியாக இருக்கும். ஓகே. ஸோ உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பர்சன் பல தடவை இந்த ஒரு கனெக்ஷனில் வந்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் நின்றுட்டு உண்டு, ஒரு மெச்சூரிட்டியாக மேபி இந்த ஒரு பர்சன் மற்ற எல்லாத்துலேயும் மெச்சூரிட்டியாக இருக்கலாம். நல்ல கெரியரில் க்ரோ பண்ணுறதுல ஓகே, எல்லாருக்கிட்டையும் பேசி பழகிறதா எல்லாம் ஓகே. பட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது இம்மெச்சூரிட்டி லெவலில் இந்த ஒரு பர்சன் பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. ஓகே. ஒரு சீரியஸாக எடுத்துக்கல இந்த ரிலேஷன்ஷிப்பை. ஏன்னா இந்த ஒரு பர்சன் கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன் நின்றுட்டு உண்டு. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வேல்யூ கொடுக்கணும், ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு ஸ்டெப், அந்த ஒரு தாட் இவரோட மைண்டில் கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இவர் இம்மெச்சூரிட்டி லெவல் காரணம் என்ன, கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன் நின்றுட்டு உண்டு. நீங்கள் கால் பண்ணும்போது பேசுகிறது, மெசேஜ் பண்ணும்போது ரிப்ளை பண்ணுறது, இவர் ஒரு ஃப்ளோட்டிங் என்னதில் இவர் நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஐடியா கிடையாது. ஓகே. கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஜீவிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, எதையும் பற்றி திங்க் பண்ணாமல். நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படி தான் சொல்லுது. ஆக்சுவலி நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கணும். ஓகே. ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஜீவிப்பாங்க, எதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் பிடி கொடுக்க மாட்டாங்க. ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட ஒரு பர்சன் ஆகும். காரணம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் அவ்வளோவா சீக்கிரமாக லைஃப்பில் யாரையும் ட்ரஸ்ட்டு பண்ண மாட்டாங்க. என்ன சொல்கிறது, மேபி இவரே ஆல்ரெடி மெச்சூரிட்டியான ஒரு பர்சன், பயங்கர மெச்சூரிட்டியான ஒரு பர்சன், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ட்ரெடிஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு பர்சன். பட் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இம்மெச்சூரிட்டி லெவலில் நின்றுருக்காங்க. காரணம் என்னென்னா, இவர் வந்து அவ்வளோவா சீக்கிரமாக இவருக்கு லைஃப்பில் யாரையுமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. உங்களை மட்டும் இல்லை, இவரோட கேரக்டர் அந்த மாதிரி. இவர் அவ்வளோவா சீக்கிரமாக யாரையுமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு பர்சன் வந்து ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, ஃப்யூச்சரை பற்றி ரொம்பவே திங்க் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே. ஸோ இவர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இவருக்கு லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் கூட ரொம்ப திங்க் பண்ணி இவருக்கு அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க மாட்டாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க இவங்க லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக இவங்க யாரையும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரமாக யாரு கூட கனெக்ட் ஆக மாட்டாங்க. இவர் உங்கள் லைஃப்பில் எப்படி கனெக்ட் ஆகிட்டோம்னா, ஃப்ரெண்டு தான் கனெக்ட் ஆகிட்டோம். நமக்கு ஃப்ரெண்ட்லெஸ் ஒரு கார்டு நமக்கு டேரெக்டாகவே வந்துடுண்டு. மேபி இதில் ஒரு சிலருக்கு இந்த ஒரு பர்சன் ஃப்ரெண்டு தான் கனெக்ட் ஆகிட்டோண்டு. ஓகே. நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருக்கனால இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட என்ட்ரு ஆகிருப்பாங்க. இந்த ஒரு பர்சன் தன்னோட இவர் அவ்வளோவா சீக்கிரமாக மேபி இந்த ஒரு பர்சன் எல்லாருக்கிட்டே பேசுகிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் அவ்வளோவா சீக்கிரமாக இந்த ஒரு பர்சன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற ஒரு கேரக்டரே கிடையாது. இவருக்கு ஆத்மாவுக்கு தோணணும், எஸ் இந்த ஒரு போஸ்ட்டை நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம், இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நம்ம விஷயங்கள் ஷேர் பண்ணாலும் சேஃப்டியாக இருக்கும், இவங்க நம்மக்கிட்ட ட்ரூவாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு தெளிவு இவருக்குள்ளே வந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை இவங்க அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் ஆகும். அப்போ இவர் ரிலேஷன்ஷிப்பில் இவருக்கு ட்ரஸ்ட் இல்லை, ட்ரஸ்ட் இஷ்யூ உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இஷ்யூ உண்டு. இவர் வந்து இப்போ எல்லோரும் நம்மளை மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. நம்ம எல்லாரையும் ஈஸியாக ஏமாத்துறோன்னு சொல்லிட்டு அவங்களும் நம்மளை மாதிரி ஏமாறுற கேரக்டராக இருக்க முடியாதுல்ல. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்டான ஒரு டைமில் இவருக்கு உங்கள் ஏன்னா இவர் அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. மேபி நீங்கள் பயங்கர எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கலாம், இந்த ஒரு பர்சன் எதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம், நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், இந்த ஒரு பர்சன் எதையும் ஷேர் பண்ணாமல் இருக்கலாம். காரணம் என்ன, இவர் அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டார். நீங்கள் பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டு உண்டு எமோஷ்னலி. இந்த ஒரு பர்சனுக்கு இவருக்கு ஒரு உள்ளுக்குள்ளே எமோஷ்னலி இவங்க கூட கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் உண்டு. பட் இவர் என்ன நினச்சிட்டுனா, மேபி இது ஒரு அட்ராக்ஷனோ ஒரு அஃபெக்ஷனோ அந்த மாதிரி இவர் நினச்சிட்டு உண்டு.
ஏன்னா இவர் நான் சொன்ன மாதிரி இவர் அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரமாக தன்னோட விஷயங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு இவருக்கு தோணும்போது வர்றது, தோணும்போது போகிறது, மறுபடியும் தோணும்போது வர்றது, மறுபடியும் தோணும்போது போகிறது, இவர் அப்படியே நின்றுட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட வைப்ரேஷன் பயங்கர டவுன், பயங்கர சேடாக இருக்கிறீங்க, பயங்கர டிப்ரெஷனாக இருக்கிறீங்க. இந்த ஒரு போஸ்டர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கிடைக்காத, ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்காத, நீங்கள் ஒரு வெயிட்டிங் எனர்ஜியாக நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா இந்த ஒரு போஸ்டர் கூட பயங்கரமாக கனெக்டட், எமோஷ்னலி கனெக்டட். பல தடவை நீங்கள் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம், பட் உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால் வேறு வழி இல்லாதனால எமோஷ்னலி பயங்கரமாக கனெக்டட், உங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் எப்போ நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, எப்போ ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு வெயிட்டிங் எனர்ஜியாக நீங்கள் இருக்கிறீங்க. கியூன் ஆஃப் கப்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபேமிலி சொல்லக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து இவர் என்னென்னா, இப்போ நான் ஒரு லைஃப் ஜீவிக்கிறேன், அது என்னோடய ஃபேமிலி கொண்டு வரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சுன்னா ஓகே, நான் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்றுக்கிறேன்னா அதனால எல்லோரும் சந்தோஷப்படணும் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணேன், என்னால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு வந்து, என்னோடய ஃபேமிலிக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது, என்னோடய ஃபேமிலிக்கு வந்து கெட்ட பேர் வந்துடக்கூடாது. இப்போ என் கூட ஒரு லைஃப் பார்ட்னர் இருக்காங்கன்னா அது என்னோடய ஃபேமிலி அக்செப்ட் பண்ணுற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும், ஃபேமிலிக்கு அவங்கள பயங்கர இஷ்டப்படணும். அதனால் இவர் மேக்ஸிமம் ஃபேமிலி கொண்டு வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்புக்கு அக்செப்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இவங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வசதி வாய்ப்பெல்லாம் உள்ள ஒரு கேரக்டர் தான், வசதி வாய்ப்புக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு கேரக்டர். இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, ஆப்ஷன்ஸ் இல்லாமல்லாம் கிடையாது, ஆப்ஷன்ஸ் உண்டு. இந்த ஒரு பர்சன் வந்து ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கணும். இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும், இந்த ஒரு பர்சனுக்கு எல்லாமே தெரியும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் உண்மையாக நின்றுட்டு உண்டு, உங்களை மாதிரி யாரும் கேர் கொடுக்க மாட்டாங்க, உங்களை மாதிரி யாரும் லவ் கொடுக்க மாட்டாங்க. பட் இவருக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ உண்டு, ட்ரஸ்ட் இல்லை. நான் சொன்ன மாதிரி அவ்வளோ சீக்கிரமாக யாரும் இவர் ட்ரஸ்ட் பண்ண மாட்டார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ட்ரஸ்ட் இஷ்யூ உண்டு. நீங்கள் ஸ்நேகத்தை காட்டும்போது, நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இவருக்கு அதில் ஒரு ட்ரஸ்ட்டும் கிடையாது. ஓகே, பட் இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, இவர் ஷோராக ஆப்ஷன் இவர் சூஸ் பண்ணிட்டு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரியும், ஏதோ இந்த ஒரு போஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் ரொம்ப ட்ரூவாக இருக்கிறீங்க, உண்மையாக இருக்கிறீங்க, இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் லவ் பண்ணுறீங்க. மேபி இந்த ஒரு போஸ்டோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ராக்டிக்கலான ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், எப்போவும் பணம்னு இருக்கிற ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம். இந்த ஒரு போஸ்டருக்கு ஸ்நேகம்னா எல்லாருமே ப்ராக்டிக்கலாக இருப்பாங்களா இருக்கும். இந்த ஒரு போஸ்டருக்கு ஸ்நேகம்னா என்ன, லவ்னா என்ன, கேரிங்னா எதுவுமே தெரியாத ஒரு கேரக்டராக இருக்கலாம் ஒரு பர்சனுக்கு. இவரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபேமிலியை கஷ்டப்படுத்தி இவர் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்க மாட்டார். ஃபேமிலிக்கு ஓகே, எல்லாருக்கும் சம்மதத்தோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்கிற ஒரு கேரக்டர். அப்படி ஃபேமிலியை கஷ்டப்படுத்தி தனக்கு பிடிச்ச ஒரு லைஃப்பை ஏற்றுக்கிற ஒரு கேரக்டர் இந்த ஒரு பர்சனுக்கு கிடையவே. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இந்த ஒரு பர்சன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு, ஷோராக ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இந்த ஒரு பர்சனுக்கு வந்து தெரியும், நமக்கு இது வரைக்கும் யாருக்கிட்டுமே கிடைக்காத ஒரு ஸ்நேகம், யாருமே நமக்கு இது வரைக்கும் மேபி ஸ்நேகனா என்னன்னு தெரியாத ஒரு பர்சனாக இருக்கலாம். கேரிங்னா என்ன, லவ்னா என்ன, எனக்கு இது வரைக்கும் யாரும் கொடுத்துட்டு இல்லை. பட் நீங்கள் கொடுத்துட்டு உண்டு. இவருக்கு ஒரு எமோஷனல் கனெக்ஷன் கூட ஃபீல் ஆகிட்டு. பட் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் கண்ணை மூடிட்டு ஆஃப்டர்நூன் சூஸ் பண்ணிட்டு. காரணம் என்னென்னா இவரை பொறுத்த மட்டும் ஃபேமிலிக்கு ஓகேனா ஓகே, இல்லைங்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸில் இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன். இவருக்கு வந்து கரண்ட் சுச்சுவேஷன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணும்னு இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சில ஸ்ட்ரகிள்ஸ், சில ட்ராமாஸ் க்ரியேட் பண்ணி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் பண்ணிட்டு உண்டு. காரணம் என்னென்னா இந்த ஒரு பர்சன் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இஷ்யூ உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, இந்த பர்சன் உங்களுக்கு மேபி ஃப்ளோட் பண்ணியிருக்கலாம், எல்லாருக்கிட்டே ஃப்ளோட் பண்ணுற கேரக்டராக இருக்கலாம். பட் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் கமிட்மெண்ட், கிளாரிட்டி, ஸ்டெபிலிட்டி கொடுக்கவே மாட்டாங்க. கொடுத்துட்டா உயிர் போகிறவங்களை காப்பாற்றுற கேரக்டர், பட் கொடுக்க மாட்டாங்க. இவருக்கு லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை, உங்களையும் வச்சுட்டு ஃபேமிலியையும் வச்சுட்டு சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன். மேபி ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி எல்லா பழியும் உங்கள் மேலே போட்டுட்டு நிறைய கான்ஃப்ளிக்ட் உண்டாக்கி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் பண்ணிட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் ஆளுக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை.
மேபி இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், ஃபேமிலி இருக்கலாம், பட் இவருக்கு எமோஷ்னலி இவர் யாரு கூட கனெக்ட் ஆகிட்டு இல்லை. ஓகே, இவருக்கு யாரு கூட அந்த எமோஷனல் கனெக்ஷன் வந்து இவருக்கு யாரு கூட ஃபீல் ஆகிட்டு இல்லை. கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுறாங்க. ஓகே, ஹெர்மிட் மோடில் வந்துடுண்டு எனக்கு என்ன வேணும், நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என் லைஃப்பில் எது இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், யார் எனக்கு வந்து ஒரு ஸ்நேகத்தை கொடுத்தது, யார் எனக்கு ஸ்நேகம் என்னென்னு காட்டி கொடுத்தது, நான் ஸ்நேகத்தை ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தேன், எனக்கு எனக்கு லைஃப்பில் எத்தனையோ பர்சன் வந்துட்டு போயிட்டுருக்காங்க, பட் எனக்கு இது வரைக்கும் யாருமே ஸ்நேகத்தை கொடுத்ததில்லை. எல்லாருமே என்கிட்ட ப்ராக்டிக்கலாக அதை பிகே பண்ணிட்டு, பட் இந்த ஒரு பர்சன் மட்டும் என்கிட்ட ஒரு எனக்கு ஸ்நேகம் என்னென்னு காட்டி கொடுத்துருண்டு. நான் தெரிஞ்சோ தெரியாமல் இந்த ஒரு பர்சன் வந்து எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு உண்டு. எனக்கு இந்த ஒரு போஸ்ட்கிட்ட ஒரு ரியல் ஸ்நேகம், ஒரு ட்ரூ ஸ்நேகம் எனக்கு கிடச்சிട്ടുണ്ട്. எனக்கும் வந்து லவ் பண்ண தெரியும், எனக்கும் காதல்னு ஒரு விஷயம் இருக்குது, எனக்கும் வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ்னா என்னால் பண்ண முடியும்னு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தான் அந்த ஒரு பர்சனுக்கு புரிய வச்சுട്ടുണ്ട്. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. நான் என்ன பண்ணணும், எனக்கு லைஃப்பில் நான் எதோ சூஸ் பண்ணணும், நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எனக்கு என்ன வேணும், ஆளை திங்க் பண்ணுறாங்க. ஒரு கிளாரிட்டி இல்லை, ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஒர்க் ஆகுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும். காரணம் என்னென்னா அந்த ஒரு பர்சன் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் இவருக்கு ஒரு இது உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் அவுட் பண்ணணும். எனக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இவர் பார்த்தீங்கன்னா பலரோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நீங்கள் மேபி நீங்கள் சொல்லியிருக்கலாம், எனக்கு உங்களை பயங்கர இஷ்டம், எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, எனக்கு நீங்கள் இல்லைங்க, எனக்கு லைஃப்பில் முன்னோட்டு போக முடியாது, எனக்கு நீங்கள் இல்லைங்க, எனக்கு ஒரு லைஃபே இல்லை, நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் நீ என்ன சொல்கிறேன்னா உன்னை ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னேன், நீ எனக்கு எப்போவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நீ எப்பவுமே ஃப்ரெண்ட் ஆகிடாதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீ தேவையில்லாமல் உன் மைண்டில் எந்த ஆசையை வழித்துக்காது, நம்ம ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப் அதனாலே கான்ஃப்ளிக்ட் வந்துடுண்டு. ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனுக்கு தெரியுது உங்களோட ஸ்நேகம் என்னென்னு தெரியுது. இவர் திங்க் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த பர்சன் ஏதாவது ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து செப்பரேஷன் ஆக்கிட்டு உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பை க்ளோஸ் ஆக்கிட்டு உண்டு. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு வந்து ஒரு பேலன்ஸ் இல்லை, லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை, ஒரு பீஸ் இல்லை. இவர் சிந்திக்கிறாரு எனக்கு என்ன வேணும், எனக்கு எது இம்பார்ட்டன்ட், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் திங்க் பண்ணி இவரை சுற்றி எல்லா மனுஷங்களும் ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். ஸோ இவருக்கு எமோஷனல் ஸ்நேகம்னா என்னென்னு உங்ககிட்ட தான் கிடச்சிடணும். ஸோ ஆள் திங்க் பண்ணுறாங்க நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அது நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வால் ஒரு மனுஷனோட முதுகில் குத்தியாக இருக்குன்னா எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். 10 ஆஃப் சோர்ஸு. ஸோ அந்த சுச்சுவேஷன்லேயே ஆள் இருக்கார். கரண்ட் சுச்சுவேஷனில் பெயின் உண்டு இவருக்கு லைஃப்பில். கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர பெயின் உண்டு, பேலன்ஸ் இல்லை, பீஸ் இல்லை. இவர் திங்க் பண்ணுறாரு எதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து விதியாகும். நீங்களும் இந்த ஒரு பர்சன் மீட் பண்ணணும், இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகணும், அது வந்து விதி. ஓகே, இவருக்கு நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் உங்ககிட்ட வரணும். ஓகே, உங்ககிட்ட வரணும். ஸோ வந்து ஒரு வார்த்தை பேசணும். இவருக்கு திங்கிங் உண்டு. இவருக்கு லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒன்றும் ஓகே இல்லை. என் லைஃப்பில் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து மேபி இந்த ஒரு பர்சனுக்கு வந்து இவருக்கு நான் சொன்னேன் இவருக்கு ஸ்நேகம் என்னென்னு காட்டி கொடுத்த நீங்கள் தான். இவருக்கும் காதலிக்க தெரியும், இவராலே காதலிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணது நீங்கள் தான். இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்குது. இவருக்கு இஷ்டப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. இவங்க கூட பழகுறவங்க யாருமே இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ஸ்நேகத்தை கொடுக்கல. இவருக்கு நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்குது. இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் இந்த ஒரு பர்சனுக்கு என்ன உண்டு. ஸோ இவர் நைட் ஆகும் டைமில் ஒரு கப் நம்ம ஆஃபர் பண்ணால் என்ன. ஓகே, பட் இவருக்கு அந்த எண்ணம் உண்டு, பட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆள் ரெடி இல்லை. நைட்டு டைமில் உங்களை பற்றின தாட் வரக்கூடிய டைமில் இவருக்கு நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்குது. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பில் ஒரு பீஸ் இல்லை. இவர் ஹீல் ஆகிட்டு இல்லை. ஒரு எமோஷனலி கொஞ்சம் டவுனாக இருக்கிறாரு. அப்போ எமோஷனல் டவுன் ஆகிற டைமில் இவருக்கு உங்ககிட்ட ஒரு கப்பை ஆஃபர் பண்ணணும், உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு லைஃப்பில் நம்ம ரொம்ப கஷ்டம்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு போர்ஷன் நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், நம்ம லைஃப் அடிப்பொலியாக போயிட்டுருக்கோம்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட ட்ரூவாக இருக்கும் நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம். அதே நம்ம லைஃப்பில் ரொம்ப கஷ்டம்,
நமக்கு ரொம்ப டவுன் ஆகுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட யார் உண்மையான ஸ்நேகத்தை கொடுத்தாலும் அவங்களே தேடி நமக்கு போகணும்னு தோணும். அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் கம்யூனிகேஷன் வரதுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாது. ஓகே, நம்ம ஸ்டார்டிங் இந்த டைட்டில் எப்படி வச்சோம், இந்த ஒரு பர்சன் கிட்ட கம்யூனிகேஷன் வருமா வராதான்னு நம்ம வச்சுருந்தோம். பட் இப்போதைக்கு இந்த ஒரு பர்சனுக்கு கம்யூனிகேஷன் வரதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா தடவையும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்குது. நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிருக்கு. அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போது இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் தான் கால் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனோட மைண்ட் இல்லைன்னா அவங்க வரட்டும், நீங்கள் கால் பண்ணட்டும், நீங்கள் மெசேஜ் பண்ணட்டும், ஆனால் நீங்களாக போனால் உங்களுக்கு வேல்யூ இல்லை. இவரோட மைண்டில் இதுதான். நீங்கள் வரட்டும், நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க, நீங்கள் கால் பண்ணுவீங்க, நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க. இவர் பண்ணணும்னு அந்த ஐடியா கிடையவே கிடையாது. இவர் உங்களுக்கு ஒரு ஆனால் இவருக்கு டிசைன் உண்டு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு செலிப்ரேஷன் போகணும், இந்த ரிலேஷன்ஷிப் நியூவாக ஸ்டார்ட் ஆகணும், இந்த எல்லாம் மறந்து இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஓகே ஆகணும், எல்லாம் உண்டு. இவருக்கு தெரியுது, எனக்கு இந்த உலகத்தில் எத்தனை பேரை நான் தேடி பார்த்தாலும் எனக்கு என்கிட்ட எல்லாருமே ப்ராக்டிக்கலாக நின்றுட்டு, மேபி இது ஒரு போஸ்ட்கிட்ட நல்ல பணம் இருக்கலாம், படத்துக்காக நின்றுட்டு உண்டு. பாசத்துக்காக இந்த ஒரு போஸ்ட்கிட்ட யாருமே நின்றுட்டு இல்லை. பாசத்துக்காக நின்றது நீங்கள் தான் அந்த ஒரு போஸ்ட்கிட்ட. ஸோ அதனால் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பை டோட்டலி யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, மேபி இந்த ஒரு பர்சன் வந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்காக காரணம் என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கடைசியாக உங்களுக்கும் இந்த ஒரு பர்சனுக்கும் நிறைய சண்டை, நிறைய கான்ஃப்ளிக்ட் நடந்துருண்டு. ஓகே, ஸோ அதனால இந்த ஒரு பர்சன் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் இந்த ஒரு பர்சன் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஓகே, அதனால தான் இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. நீங்கள் வேணால் வரட்டும், நீங்கள் கால் பண்ணுவீங்க, நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க, நீங்கள் வந்தால் கொள்ளான்னு உண்டு ஒரு பர்சனுக்கு. பட் நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்துட்டு ஷோராக அந்த போஸ்ட்கிட்ட கம்யூனிகேஷன் வரும். பட் ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு போஸ்ட் கிட்ட ஒரு கமிட்மெண்ட், ஒரு கிளாரிட்டி, ஒரு ஸ்டெபிலிட்டி அவ்வளோ சீக்கிரமாக வாங்கிக்க முடியும். அப்படி வாங்கிக்கிட்டால் இவர் மேபி எல்லாருக்கிட்டே ஃப்ளோட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இவர் யாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டார் அவ்வளோ சீக்கிரம். அப்படி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா உயிரே போனாலும் காப்பாற்றுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். நீங்கள் இந்த போஸ்ட் கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க, ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன்னா நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டாக வந்திருக்குது. இது வீல் உங்களுக்கு ஃபேவரபுளாக உங்களுக்கு இப்போ டைம் சரியில்லையா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டைம் இப்போ இருக்கிற டைம் வந்து எப்போ உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்காது. டைம் உங்களுக்கு இந்த வீல் உங்களுக்கு கறங்கி வரணும். ஸோ டைம் உங்களுக்கு எப்போ ஓகே ஆகுதோ ஸோ அந்த டைம் இந்த பர்சன்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம், ஒரு கிளாரிட்டி எதிர்பார்க்கலாம், ஒரு ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பர்சன்கிட்ட யாருக்காவது கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா ஷோராக நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், இன்னர் ஒர்க் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த பர்சன் உங்களுக்கு கம்யூனிகேஷன் கிடைக்கும். மேபி இன்னர் ஒர்க் யாராவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த பர்சன்கிட்ட உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து ஒரு 4 வீக்ஸில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 4 வீக்ஸ் இல்லைனா ஒரு 4 days இல்லைனா வந்து 4 மந்த்துக்குள்ளாடி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்க லைஃப் ஒன்றும் ஓகே இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு 10 வால் எடுத்து குத்துனா என்ன ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருக்கும், அந்த மாதிரி பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. மேபி கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்களா இருக்கும். ஓகே, தென் லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லை. இவருக்கு ஒரு எமோஷ்னல் ஸ்நேகத்தை இவருக்கு யாரும் கொடுத்துட்டும் இல்லை, கிட்டிட்டும் இல்லை. இவருக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்குது. பட் இவரை எமோஷ்னலி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இவர் எமோஷ்னலி கம்ப்ளீட் ஆக அந்த இடத்துல நீங்கள் வேணும். ஸோ நீங்கள் இருந்தால் மட்டும் அந்த போஸ்ட்டுக்கு எமோஷ்னலி கம்ப்ளீஷன் இவருக்கு ஃபீல் ஆகும். பட் இவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பார்த்து ஃபாஸ்ட்டாக கடைசி அவங்களுக்குள்ளே நடந்து ஃபைட்டு நினச்சி அதில் ஸ்டக்காகி நிற்கிறாங்க. இவருக்கு இவருக்கு ஒரு திங்கிங் உண்டு. என்ன சொல்கிறது, நம்ம எல்லாத்தையும் சில மனுஷங்களுக்கு ஒரு இது உண்டு இல்லை, உங்களை பற்றின தாட் வரைக்கும் ஒரு டைமில் எல்லாத்தையும் திங்க் பண்ண ஓடி போய் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா கொள்ளலான்னு தோணும்ல. கமிட்மெண்ட் ஒன்று கொடுக்கலாம், பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு இது உண்டு. பட் முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் ஸ்டக்காகி நிற்கிறாங்க, சுத்தமாக பேலன்ஸ் இல்லை. ஓகே, ஸோ கமிட்மெண்ட் வேணும், ஒரு கம்யூனிகேஷன் வேணும்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், இன்னர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ இந்த கோர்ஸுக்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன், ஒரு கிளாரிட்டி, ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட்டும் ஷோராக உங்களுக்கு கிடைக்கும். தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து A லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், R லெட்டர் இம்பார்ட்டன்ட், T லெட்டர் இம்பார்ட்டன்ட், O லெட்டர் இம்பார்ட்டன்ட். T,
RAO. ஸோ இந்த லெட்டரில் மேபி உங்கள் நேமில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லையோ மிடில்லையோ லாஸ்ட்லேயோ உங்களுக்கு இருக்கலாம், இல்லைங்க இது ஒரு போஸ்டருக்கு இருக்கலாம். ஸோ அந்த லெட்டர் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்ஸனேட் ஆகும். ATRO. தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 222 இம்பார்ட்டன்ட், 888 இம்பார்ட்டன்ட், 222, 888 நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ அதை தவிர்த்து நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், தென் ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், October important. Okay. September important. So தவிர்த்து important date பார்க்கலாம். 1 important, 2 important, 4 important, 5 important, 6 important, 8 important, 9 important, 10 English numbers ரொம்ப important, 16 important, ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.